ஒரு காட்டுக்குள் போய் வீரப்படை மாயாவியை தொற்ற முடியுமா, அது சாத்தியமா அப்படின்ற பொழுது சாத்தியம்தான். ஒரு அரசாங்கத்தாலே முடியாததை அரசாங்கம் கூப்பிட்டு நக்கீரன் சாரை கூப்பிட்டு நீங்கள் அந்த உதவி செய்யுங்கன்னு சொல்ல வச்சுச்சுல்ல. அப்போ எது அது செய்ய வச்சது? உழைப்பு, தைரியம். போன இடத்துல தன் உயிருக்கு பங்கம் கூட வந்திருக்கலாம். மனைவிக்கு கணவனாக இல்லாமல் போயிருக்கலாம். குழந்தைகளுக்கு அப்பாவாக இல்லாமலே போயிருக்கலாம். அது மிகப்பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த ஒரு ஆத்மா உள்ளே போனதுக்கு பிறகு என்ன ஒரு நடந்தது? இந்த 2 மாநிலங்களுக்குள்ளே நடக்க இருந்த ரொம்ப கொடுமையான சம்பவங்கள் தவிர்க்கப்பட்டது. அப்படியே ராஜ்குமார் சாரை கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் விதி முடிந்தது, இறந்தார். காட்டுக்குள் சென்ற இடத்துல நடந்திருந்தால் நினச்சி பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். ஆக இதை ஒரு அப்போ இங்கே ஒரு நக்கீரன் கோபால் தேவைப்படுறாரு. அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு முத்தமிழர் இங்கே டாக்டர் கலைஞர் இவனது சிஎம்மாக இருந்தாலும் தேவைப்படுறாரு. அப்போ இந்த கதையை சொல்லணும். அது சொல்கிறது எப்படி? நான் நடிக்கிறேன், அதை சொல்கிறது தம்பி சமுத்திரக்கனி. நான் இதில் நக்கீரன் கோபால் சார் அப்படின்னா அவன் தான் சிஎம். இன்ட்ரெஸ்டிங் சார். மனுநீதி உங்களுடைய இயக்கத்தில் முதல்ல வந்த படம். அப்போ இருந்த ஒரு சந்தோஷத்துக்கும் உமாபதி அவர்களுடைய இயக்கத்தில் ராஜா கிளி வருதுங்கும் போது அந்த சந்தோஷம் எப்படிப்பட்டதாக இருக்குது? நாட்டுக்கே ராஜாவாக இருந்தாலும் வீட்டுக்கு பிள்ளைகளுக்கு அப்பா, மனைவிக்கு கணவன். இந்த 2024 ஒரு தந்தையாக அவனுக்கு திருமணம் முடிஞ்சது. நிச்சயம் அது பெரிய சந்தோஷம். இன்னொன்று இதே சேம் வருஷத்தில் எங்கள் வீட்டுக்கு வந்த மருமகளுடைய ஒரு சூழல். அவன் இயக்குனராகவும் பரிணாமமாகி வெளியில் வரான். இயக்குனர் என்பது டக்குலாம் போய் உட்காந்துட முடியாது. மனுநீதி என்பது நான் சுற்றி சுரண்டி போராடி கீராடி வந்தேன் படம். ஆனால் இவன் இயக்குனர் ஆனான் அப்படின்னா வீட்டுக்குள்ளே அத்தனை உழைப்புகளை அவனுக்கு சின்ன ஒரு நான் பட்ட சிரமம் தான் ஒரு அப்பாவுக்கு சொல்லுவேன். நீ அளவுக்குமே நீ கஷ்டத்தை நீ பட்டுக்கிட்டு இருக்கியா, சங்கடப்பட்டுறாத. உன் பிள்ளைய சூப்பராக இருக்க போகிறாங்கன்னு அர்த்தம், சந்தோஷமாக இருக்க போகிறாங்கன்னு அர்த்தம் இல்லையா? அதுதான். ஸோ அந்த வகையில் ஒரு தந்தையினுடைய அந்த விஷயம் என்பது தனையனே அடுத்த கட்டத்துக்கு. ரெண்டாவது விவரம் தெரிஞ்ச பிறகு நான் போராட்டத்தில் நிறையா இருந்திருக்கேன். சில வயசில் கல்யாணம் பண்ணதுனால, சின்ன வயசுலேயே நம்மளுக்கு குழந்தைகளுக்கு அப்பாவானதுனால நம்மளை எவ்வளோ இடங்களை அவர் தாண்டி வந்திருக்காரு. இந்த இடத்துல அவர் நிற்பதற்கு இவருக்கு இன்னால் நடந்த தூரம் என்ன, துயரம் என்ன, தூரம் என்ன, துயரம் என்ன எல்லாம் தெரிஞ்சதுனால அவன் ஒழுக்கமாக இருக்கிறான்றதே பெரிய விஷயம் இல்லையா? அவனுக்கு ஒரு பதட்டத்தை கொடுக்கல. நான் பதட்டத்தோடு இருந்தேன், அவன் பதட்டம் இல்லை. ஏன்னா நான் இந்த வயசுக்குள்ளே ஜெயிக்கலைன்னா, காலை என்னை கைவிட்டுச்சுன்னா என்னடா பண்ணுவேன்னு அவனுக்கு இந்த பதட்டம் இல்லை. நான் வித்தை கற்றுருக்கேன், என்கிட்ட விஷயங்கள் இருக்குது, அதற்கான டோர் ஓப்பன் ஆகும், அப்போ என்னை நான் காமிப்பேன் அப்படின்னு அந்த நம்பிக்கை அவனை டைரக்ட் ஆகியிருக்கு.